வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஹோமத்துக்கு பெரியவா வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பெரியவா? இது செல்லம்மா பாட்டி, ஒரு வயசான பாட்டி. பெரியவா மேல் அளவே இல்லாத பக்தி. சாதாரணமாக பெரியவா தன்னை அழைப்பவர்கள் வீட்டுக்கு சென்று பூர்ண கும்பம் பெற்றோ பெறாமலோ கூட தன் திருவடிகளை அவர்கள் வீடுகளில் பதித்து வந்த காலம் அது. எனவே அந்த பாட்டிக்கும் தன் வீட்டில் நடக்க இருக்கும் ஹோமத்துக்கு பெரியவா நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று ஆசை. ஆற்றுல நடக்க போகிற ஹோமத்துக்கு பெரியவா நேரில் வந்து கலந்துண்டு ஆசீர்வாதம் பண்ணினா ரொம்ப பாக்கியம். இது பாட்டி. அதுக்கென்ன, நிச்சயமாக வரேன் பெரியவா. ஹோமத்தன்று பாட்டிக்கு இருப்பே கொள்ளவில்லை. இப்போ வந்துடுவார் என்று எதிர்பார்த்து கடைசியில் பூர்ணாகுதி கூட பூர்த்தியாகிவிட்டது. பெரியவா வரவில்லை. பாட்டிக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. ஆனாலும் பிரேமையும் பக்தியும் போய்விடுமா? ஹோம ரட்சையையும் தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீமடத்துக்கு போனாள். உள்ளே அப்பிக்கொண்டிருந்த சோகம் முகத்தில் பிரதிபலித்தது. தன் ஆதங்கத்தை பெரியவாளிடம் சொன்னாள். பெரியவா வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பெரியவா? அழகாக சிரித்தார். நான் அங்கே உங்காத்து ஹோமத்துக்கு வரலன்னு யார் சொன்னா? நான் தான் வந்தேனே. சிவசிவா, பெரியவா வந்தேளா? இந்த மட ஜன்மத்துக்கு ஒன்றும் புரியலையே. ஹோமத்தை யாராவது ஃபோட்டோ எடுத்தாளா? எடுத்திருக்கா பெரியவா? அதை பிரிண்ட் போட்டு பாரு. அப்புறமா நான் வந்தேனா வரலையான்னு உன்னோட குத்தப்பத்திரிகையை வாசி. சிரித்து கொண்டே பிரசாதம் கொடுத்தார். பிரிண்ட் போட்டு பார்த்தால் நிஜம்தான். பூர்ணாகுதி நடக்கையில் அந்த ஜுவாலை நன்றாக ஒரு ஆள் உயரத்திற்கு எழுந்திருக்கிறது. அதோடு அந்த ஜுவாலை பெரியவா தண்டத்தோடு நிற்பது போல் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்தால், இப்படி இந்த ஆங்கிளில் பார்த்தால் என்று எந்தவிதமான கெஸ்ஸிங்கும் இல்லாமல் பார்த்ததுமே பளிச்சென்று அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையான அந்த பரம்ஜோதி அங்கே ஹோமகுண்டத்தில் ஆவிர் பவித்திருப்பது சாதாரண ஜென்மங்களின் கண்களுக்கு கூட தெரிந்தது. அந்த போட்டோ இன்றும் சேலத்தில் உள்ள மகா பெரியவா கிரகத்தில் உள்ளது. பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கை பகவான் மறுப்பானா? அந்த தேஜோமயமான அக்னி ரூபம் என்றும் நம்முன் காட்சி கொடுத்து கொண்டிருக்க பெரியவாளுடைய பாதங்களில் விழுந்து சரணாகதி பண்ணுவோம். அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.